ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் வந்துட்டு சேலஞ்சஸ் என்னென்ன இருக்குது, கரண்ட் மார்க்கெட்டிங் சேலஞ்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி 3 வீடியோஸ் பார்த்தாச்சு. ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் பார்த்துட்டே தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து இது யூனிட் 1ல் லாஸ்ட்டு கான்செப்ட் இது. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, இதோட யூனிட் 1 வந்து முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கரண்ட் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸில் வந்துட்டு என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ இன் டுடேஸ் ஃபாஸ்ட் சேஞ்சிங் வேர்ல்டு, businesses face many difficulties in marketing because of technology, competition, customer behavior and global issues. ஸோ ஷார்ட்டாக வந்து இந்த 4 மேஜர் கான்செப்ட் தான். ஸோ இதில் இருந்து தான் வந்து நமக்கு மார்க்கெட்டிங்கான சேலஞ்சஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு சேலஞ்சிங் கஸ்டமர், அதாவது கன்சியூமர் ப்ரெஃபரன்சஸ், சேலஞ்சிங்கில் சேஞ்சிங் கன்சியூமர் பிஹேவியர்ஸ், அதாவது நம்மளோட ப்ரிஃபரன்சஸே வந்துட்டு ஓவர் பீரியட் மாறிக்கிட்டே வரும். ஸோ அதுவே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் நீட்ஸ் அண்ட் டேஸ்ட் கீப் சேஞ்சிங் குவிக்லி, டக்குன்னு மாறும். ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு நேற்று பிடிச்சிருக்கோம், ஆனால் அது கொஞ்ச நாள் அடுத்த வாரம் வந்து எனக்கு அது வேண்டான்னு தோணும். ஸோ அதுதான் வந்துட்டு சேஞ்சிங் கன்சியூமர் ப்ரிஃபரன்சஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, earlier people liked soft drinks, now may prefer healthy drinks, sugar free, orange juices இந்த மாதிரி. முன்னாடி அதாவது ஸ்டார்டிங்கில் இந்த கோகோகோலா, பெப்சி அதெல்லாம் வரும்போது அது நிறைய பேருக்கு அது வந்து கோலாவில் தான் வரும். ஸ்டில் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே அப்போ வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது, கரெக்டாக. ஆனால் இப்போ வந்து அது எல்லாமே கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக மாறிட்டு வரும்போது நம்ம அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். நாட் கம்ப்ளீட்லி அவாய்டிங், பட் ஸ்டில் அதை விட ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஓகே, நான் ஒரு ஜூஸ் எடுத்துக்கிறேன், ஒரு மேங்கோ ஜூஸோ இல்லை ஆரஞ்ச் ஜூஸோ நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்றது தான் இப்போ இருக்கிற ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்குது நம்மளோட ப்ரிஃபரன்சஸ். கம்பெனி மஸ்ட் கான்ஸ்டன்ட்லி அதுக்கேற்றா போல் அவங்க வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மார்க்கெட்டிங்கில் ஃபஸ்ட்டு இருக்கிற சேலஞ்சாக வந்து சொல்கிறாங்க. கான்ஸ்டன்ட்லி அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்டென்ஸ் காம்படிஷன். ஸோ நான் மாதிரி நிறைய ஒரு ப்ராடக்டே வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா அது ஒரு இடத்துல மட்டும் நமக்கு கிடைக்காது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எவ்ரி ப்ராடக்ட் ஹேஸ் மெனி காம்படிட்டர்ஸ். ஒரு ப்ராடக்ட்டுக்கே அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் சாம்சங், ஆப்பிள், Xiaomi அண்ட் OnePlus ஃபைட் ஹார்ட் வித் ப்ரைஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். எடுத்திங்கன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் இந்த நிறைய நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிட்டு போயிருப்பீங்க ஒரு ஸ்டோருக்கு. ஆனால் வந்து அவங்க வேறு ஃபீச்சர்ஸ் நிறையா வந்து மாடல்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் வேறு ஒன்று வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு மாறுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அந்த அளவுக்கு ஒன்று வந்து காம்படிட்டிவாக இருக்காங்க. ஓகே, ஸோ கம்பெனிஸ் மஸ்ட் இன்னோவேட் அண்ட் டிஃப்ரென்ஷியேட். ஸோ அதனால் வந்து அவங்க இன்னும் புதுசாக ஃபீச்சர்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், அது ப்ரைஸிங்கில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், புது ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வந்து அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவங்க அப்டேட்டடாக வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு சேலஞ்ச், இன்டென்ஸ் காம்படிஷன். அண்ட் தென் தேர்ட் வந்துட்டு டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். எல்லாமே வந்து இப்போது டிஜிட்டலைஸ் பண்ணியாச்சு. ஸோ மார்க்கெட்டிங் ஹேஸ் ஷிஃப்டட் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல். முன்னாடிலாம் வந்துட்டு நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு நான் ஸ்டார்டிங் வந்து நியூஸ் பேப்பரில் ஸ்டார்ட் பண்ணுவோம். நியூஸ் பேப்பர், டிவி அதெல்லாம் தான் வந்து ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்க்கு இருந்துச்சு. பட் இப்போது இருக்கிற இந்த டிஜிட்டல் இரால வந்து சோஷியல் மீடியா, ஆன்லைன் இந்த மாதிரி வந்து வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்துட்டுருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பிராண்ட்ஸ் மஸ்ட் நவ் பி ஆக்டிவ் ஆன் இன்ஸ்டாகிராம், யூடியூப், கூகுள் ஆட்ஸ் டு ரீச் கஸ்டமர்ஸ். ஸோ என்னோடய ப்ராடக்ட்டை வந்து நான் இப்படி நியூஸ் பேப்பர்லேயோ இதுலேயோ மட்டும் போட்டு நான் விட்டுற முடியாது. கான்ஸ்டண்ட்டாக வந்து பீப்புள் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க இருக்கிற எல்லா இடத்துக்கும் போயிட்டு என்னோடய பிராண்டை வந்து நான் மறுபடியும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். ஸோ அது வந்துட்டு ஒரு சேலஞ்ச். ஸோ businesses that don't adapt to digital platforms lose out. யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி புதுசாக வந்து ஆன்லைன் டூல்ஸை வந்து யூஸ் பண்ண முடியலையோ, டிஜிட்டல் டூல்ஸ் யூஸ் பண்ணலையோ, அவங்களுக்கு வந்து அது லாஸாக தான் இருக்கும். ஸோ அதான் வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்டை வந்து ட்ரெடிஷ்னல் வே மட்டும் யூஸ் பண்ணாமல் புதுசாக வர டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் தென் ஃபோர்த் வந்துட்டு கஸ்டமர் ட்ரஸ்ட் அண்ட் பிராண்ட் லாயல்ட்டி. Customers today are more skeptical and easily switch to competitors if not satisfied.
கஸ்டமர்ஸோட ட்ரஸ்ட்டை வாங்கி அவங்க வந்து நம்ம கூட லாயலாக இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் மட்டும்தான் அதோட ப்ராடக்ட் ஒன்றா இருக்கிறீங்க, நீங்கள் மட்டும்தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு உங்ககிட்ட தான் வர மாதிரி இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது. நிறைய பேர் அந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இஃப் நாட் யூ தென் நான் இன்னும் பெட்டராக இருக்கவங்ககிட்ட வந்து மாறிப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்துட்டு இஃப் அமேசான் டிலேஸ் டெலிவரி கஸ்டமர்ஸ் மே மூவ் டு ஃப்ளிப்கார்ட். ஸோ ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து எனக்கு பிடிக்கல, அவங்க வந்து ஒரு டேட் சொல்கிறாங்க டெலிவரி டேட், பட் அவங்க வந்து அதில் கரெக்டாக பண்ணலை அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் அடுத்த டைம் நான் வந்து அந்த ப்ராடக்ட்டே வந்து நான் இன்னொரு பிளாட்ஃபார்மில் வாங்கிட்டு போகிறேன். ஸோ அதுதான் வந்துட்டு கஷ்டம். அது ஒரு சேலஞ்ச். மெயின்டைனிங் ட்ரஸ்ட் அண்ட் லாயல்ட்டி இஸ் வெரி டஃப். அண்ட் தென் ஃபிஃப்த்து வந்துட்டு டேட்டா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி இஷ்யூஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் நிறைய வரும். கம்பெனிஸ் யூஸ் கஸ்டமர் டேட்டா, அவங்களோட இமெயில், ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து எடுத்துக்கிறாங்க. எதுக்காக? அவங்களுக்கான பர்சனலைஸ்டு ஆட்ஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ பட் மிஸ்யூஸ் ஆஃப் டேட்டா ஆர் ப்ரைவசி கன்சர்ன்ஸ் கிரியேட்ஸ் அ ப்ராப்ளம். பட் இப்படி நீங்கள் வந்து என்னோடய டேட்டா எடுக்கும் போது அதை வந்து வேறு எதுக்காவது பர்பஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்துட்டு தப்பு. கரெக்டாக? ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபேஸ்புக், கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா ஸ்கேண்டல் டேமேஜ் ட்ரஸ்ட் இன் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி வந்து என்னோடய பர்சனல் டேட்டாவை நீங்கள் எனக்காக யூஸ் பண்ணதுக்கு எடுக்காமல் அதை நீங்கள் வேறு ஏதோ விஷயத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கன்சர்ன், அது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சேலஞ்சு இருக்குது. டேட்டா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி வந்து மார்க்கெட்டிங்கில் ஒரு சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் சிக்ஸ்த்து குளோபலைசேஷன் அண்ட் கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ். இதுலேயுமே வந்து வென் கம்பெனிஸ் எக்ஸ்பேண்ட் குளோபலி, என்னோடய ப்ராடக்ட் வந்து இந்த ரீஜனுக்கு நான் வந்து சூட் ஆகும் அப்படின்னு நான் வந்து செய்கிறேன். பட் அதே வந்து மற்ற ரீஜன்ஸ்க்கு மற்ற கல்ச்சர்ஸ்க்கு வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்றது தெரியாது. ஸோ வென் கம்பெனிஸ் எக்ஸ்பேண்ட் குளோபலி தே மஸ்ட் அடாப்ட் மார்க்கெட்டிங் டு டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். எக்ஸாம்பிள் வந்துட்டு மெக்டொனால்ட்ஸ் டஸ் நாட் செல் பீஃப் பர்கர்ஸ் இன் இந்தியா பட் செல்ஸ் தம் இன் த யூஎஸ். பிகாஸ் நீங்கள் இந்தியாவில் வந்து மோர் நம்ம ப்ரிஃபரன்ஸ் வந்து சிக்கன் நம்ம சாப்பிடுவோம், வெஜ் இதெல்லாமே எடுத்துப்போம். பட் பீஃப் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்தியாவுக்கு கொடுக்கல. பிகாஸ் யூஎஸில் வந்து அவங்க பீஃப் வந்து காமனாக இருக்கும் போல இருக்குது. அவங்க வந்து மெக்டொனால்ட் வந்து அங்கே வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க எந்தெந்த ஜியோகிராஃபிஸ்க்கு வந்து எந்தெந்த ப்ராடக்ட் செட் ஆகுமோ அதுதான் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணணும். மார்க்கெட்டிங் மெசேஜஸ் மஸ்ட் சூட் லோக்கல் கல்ச்சர். அந்தந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். அதன் செவன்த் வந்துட்டு சஸ்டைனபிலிட்டி அண்ட் எத்திக்கல் மார்க்கெட்டிங். ஸோ கஸ்டமர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இப்போலாம் வந்துட்டு சொசைட்டியோட எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கிற ப்ராடக்ட்ஸை தான் வந்து பீப்புள் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் நவ் எக்ஸ்பெக்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் கம்பெனிஸ். ஸோ அது வந்து சஸ்டைனபிலிட்டியை வந்து கொண்டு போகிற ஒரு கம்பெனியாக தான் இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு பீப்புள் ப்ரிஃபர் பிராண்ட்ஸ் லைக் டெஸ்லா ஆர் பேட்டகோனியா. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு கம்பெனிஸை தான் வந்து பீப்புள் இப்போ ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ பிஸ்னஸஸ் மஸ்ட் பேலன்ஸ் ப்ராஃபிட் வித் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் ப்ராஃபிட் மட்டுமே பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு என்வாயர்மெண்ட்டை டேமேஜ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ரெண்டுத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணிங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து உங்களை பிடிக்கும், உங்களோட ரெப்யூட்டேஷன் அதிகமாகும், நீங்கள் வந்து இன்னும் வந்து க்ரோத்தை வந்து பார்க்கலாம். ஓகே. அண்ட் தென் எய்த் வந்துட்டு ரேப்பிட் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, நியூ டூல்ஸ் லைக் ஏஐ, சேட் பாட்ஸ், ஏஆர், விஆர், மார்க்கெட்டிங் ஆர் எமர்ஜிங். நீங்கள் வந்து புதுசாக வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லென்ஸ் கார்ட் வந்துட்டு ஆக்மெண்டட் ரியாலிட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லைக் அது ஒன்றும் கிடையாது. நீங்கள் லென்ஸ் கார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் வந்துட்டு நீங்கள் போட்டு பார்க்கணும், ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த மாதிரி இந்த ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஃபேஸ்க்கு வந்து இந்த கலர் சூட் ஆகுதா, இந்த டிசைன் சூட் ஆகுதா அப்படின்றது. அதை தான் வந்து இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வச்சு புதுசாக வந்து கஸ்டமரோட நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. நீங்கள் டைரெக்டாக போய் ட்ரை பண்ணோன்னே கிடையாது. uses augmented reality to let customers try glasses online.
ஸோ அப்படி பண்ணும்போது கம்பெனிஸ் மஸ்ட் கீப் இன்வெஸ்டிங் இன் நியூ டெக்னாலஜிஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து புதுசான டெக்னாலஜிஸை கொண்டு வரணும். அது வந்து ஒரு சேலஞ்சு. நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்ற போது அது நம்ம போட்டு பார்க்கணும், ட்ரை பண்ணோம்னா இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் டெக்னாலஜி வந்திருக்கு, நீங்கள் வந்து செல்ஃபி கேமரா எடுத்து நீங்கள் போட்டு பார்த்து உங்களுக்கு சூட் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது இன்னும் பெட்டராக இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ரேப்பிட் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் அது ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 9th வந்துட்டு எக்கனாமிக் அன்சர்டென்ட்டி. ஸோ இன்ஃப்ளேஷன், கரன்சி ஃப்ளக்சுவேஷன்ஸ், குளோபல் க்ரைசிஸ் லைக் நமக்கு தெரிஞ்சது தான் அந்த கொரோனா, COVID-19, ரெடியூஸ் கஸ்டமர் ஸ்பெண்டிங். இந்த மாதிரியான ஒரு அந்த என்ன சொல்கிறது, காசே கம்மியாக இருக்கிற எக்கனாமிக்கில் வந்து நம்ம டவுன் ஆகுறோம். இது மாதிரி ஏதோ ஒரு க்ரைசிஸ் வரும்போது நம்மளோட ஸ்பெண்டிங் வந்து கம்மியாயிடும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்தந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற ப்ராடக்ட்ஸோட சேல்ஸும் கம்மியாகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து டியூரிங் COVID-19 லக்ஸரி குட்ஸ் சேல்ஸ் ட்ராப்டு. அப்போ வந்து எல்லாம் உயிருக்கே வந்து போராடிட்டு இருக்கும் போது வீட்டில் வந்துட்டு ஆக்சிஜன் இல்லாமல், ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் கிடைக்காம, வீட்டில் சாப்பாடு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டோம். கரெக்டாக? ஸோ அப்போ வந்து நம்ம எங்கேருந்து லக்ஸரி குட்ஸ் எல்லாம் வாங்க போகிறோம் ஆன்லைனில்? வைல் ஜூம் அண்ட் ஆன்லைன் க்ராசரி ஆப்ஸ் குரூப். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஆன்லைனில் வாங்கும்போது அந்த ஆப்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நிறைய ஒரு க்ரோத் இருந்துச்சு. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரியான எக்கனாமிக் அன்சர்டென்ட்டியும் இருக்குது. எல்லா டைம்லேயும் பீப்புளால் ஒரே மாதிரி ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஒரு டைமில் வந்து அவங்களோட இன்கம் பொறுத்து, அவங்களோட லைஃப் ஸ்டைல் பொறுத்து மாறும். ஓகே, சம்மரி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அது எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சேஞ்சிங் கஸ்டமர் டேஸ்டஸ். நிறைய டேஸ்டெல்லாம் வந்து நமக்கு மாறும்போது ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கும், அதுக்கப்புறம் பிடிக்காமல் போகும். அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து ஒரு சேலஞ்சு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில். அதுக்கப்புறம் ஹெவி காம்படிஷன். நிறைய பேர் வந்து ஒரே ப்ராடக்டை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கஷ்டம்தான். அண்ட் தென் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரெஷர் இருக்குது. எல்லாமே வந்து அவங்க நிறைய புதுசான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். அது வந்து இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், எதுலேயுமே வந்து அவங்க இன்னும் ஆட் வந்து அதிகமாக கொடுக்கணும். அண்ட் தென் கஸ்டமர் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது, ப்ரைவசி கன்சர்ன்ஸ் இருக்குது, கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் இருக்குது. சஸ்டைனபிள் மார்க்கெட்டிங்க்கு போனோம் அவங்க நியூ டெக்னாலஜிஸ் நிறைய யூஸ் பண்ணணும். லைக் AI இந்த மாதிரி வந்து புதுசாக வந்து டெக்னாலஜிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அண்ட் தென் எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு சேலஞ்சஸாக இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ இல்லை ப்ராடக்ட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களோ பார்த்துக்கணும். எல்லா கம்பெனிஸுமே இது எல்லாமே வந்து இல்லாமல் கரெக்டாக வந்து போச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து க்ரோத் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளாத்திங் பிராண்ட் ஃபேஸஸ் காம்படிஷன் ஃப்ரம் குளோபல் பிளேயர்ஸ். ஒரு கிளாத்திங் பிராண்ட்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து அதுக்கு வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும். லைக் Zara அண்ட் H&M வந்து சொல்கிறாங்க. மஸ்ட் ஷிஃப்ட் டு ஆன்லைன் சேல்ஸ், அடாப்ட் டு கஸ்டமர் டிமாண்ட் ஃபார் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் அண்ட் டீல் வித் ஃபாஸ்ட் சேஞ்சிங் ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ். தீஸ் ஆர் டுடேஸ் மார்க்கெட்டிங் சேலஞ்சஸ். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு மேக்ஸ் போகிறீங்க, ஒரு ஜீன் பார்க்குறீங்கனாலே நீங்கள் வந்து பார்க்கலாம் இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி, க்ரீன் அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அடுத்தடுத்து கஸ்டமரோட ப்ரிஃபரன்சஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி போகிற ப்ராடக்ட் தான் வந்துட்டு க்ரோத்தை வந்து பார்க்க முடியும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ யூனிட் 1 வந்து இதோட முடிஞ்சிச்சு. உங்கள்கிட்ட எந்த மெட்டீரியல் இருந்தாலும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றபடி வீடியோஸ் வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் மற்ற எல்லா பேப்பரோட லிங்க்குமே வந்து அட்டாச் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.